விடுகதைகள். யாரும் செய்யாத கதவுதானே திறக்கும், தானே மூடும், அது என்ன? இமை. மரத்தின் மேலே தொங்குவது மலைப்பாம்பல்ல, அது என்ன? விழுது. காலையில் வந்த விருந்தாளியை மாலையில் காணவில்லை, அது என்ன? சூரியன். முறையின்றி தொட்டால் ஒட்டிக்கொண்டு உயிரை எடுப்பான், அவன் யார்? மின்சாரம். தண்ணி இல்லாத காட்டிலே அலைந்து தவிக்கும் அழகி, அவள் யார்? ஒட்டகம். கையை வெட்டுவார், கழுத்தை வெட்டுவார், ஆனாலும் நல்லவர், யார் அவர்? தையல்காரர். இளமையில் பச்சை, முதுமையில் சிகப்பு, குணத்திலே எரிப்பு, விடை தெரியுமா? மிளகாய். அக்கா விதைத்த முத்து, அள்ள முடியாத முத்து, அது என்ன? கோலம். அடித்தாலும் உதைத்தாலும் அவன் அழமாட்டான், அவன் யார்? பந்து. இருந்த இடத்தில் நகர்ந்தபடி இரவும் பகலும் செல்வான், அவன் யார்? கடிகாரம். அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதி நாள் குறைவாள், பாதி நாள் வளர்வாள், அது என்ன? நிலா. எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல், அது என்ன? விக்கல். வளைந்து நெளிந்து செல்பவள் வழியெங்கும் தாகம் தீர்ப்பாள், அவள் யார்? ஆறு. குண்டுச்சட்டியிலே குதிரை ஓட்டறான், அவன் யார்? கரண்டி. 4 கால்கள் உள்ளவன், 2 கைகள் உள்ளவன் உட்கார்ந்து கொண்டிருப்பான், உட்கார இடம் கொடுப்பான், அவன் யார்? நாட்காலி. பல் துலக்காதவனுக்கு உடம்பு எல்லாம் பற்கள், அது என்ன? சீப்பு. தாய் குப்பையிலே, மகள் சந்தையிலே, அவை என்ன? நெல். வட்ட வட்ட நிலவில் வரைஞ்சிருக்கு, எழுதியிருக்கு, அது என்ன? நாணயம். காற்றை குடித்து காற்றில் பறப்பான், அவன் யார்? பலூன். கூரை வீட்டை பிரிச்சா ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுக்குள்ள வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகைக்கு நடுவில் குளம், அது என்ன? தேங்காய். பச்சை நிற அழகிக்கு உதட்டுச் சாயம் பூசாமலே சிவந்தவாய், அவள் யார்? கிளி. ஒரு வீட்டுக்கு 2 வாசல் படி, அது என்ன? மூக்கு. கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவாள், அவள் யார்? மெழுகுவர்த்தி. குண்டுச்சட்டியில் கெண்டை மீன், அது என்ன? நாக்கு. நீண்ட உடம்புக்காரன், நெடுந்தூர பயணக்காரன், அவன் யார்? ரயில் வண்டி. பெபிள்ஸ் தமிழ்.